அனைவருக்கும் வணக்கம். PEPUL App இது ஒரு இந்தியன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஆப் தான் இந்த PEPUL App. அடப்போங்க ப்ரோ, ஆல்ரெடி ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த PEPUL Appல என்ன இருக்குது அப்படிங்கிறதோட சேர்த்து இந்த அப்ளிகேஷனை பற்றின என்னோட ஒப்பீனியனையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு மொபைல் நம்பர் இருக்கணும். இந்த இமெயில் ஐடியை வச்சு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுற ஆப்ஷன்லாம் இங்கே கிடையாது. நீங்கள் அப்படியே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பேட்ச் கொடுப்பாங்க. ஆனால் அந்த வெரிஃபிகேஷன் பேட்ச் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட நேமை ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே அப்படியே என்டர் பண்ணணும். நேமோட மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு நம்பரையும் அப்படியே என்டர் பண்ணணும். இந்த ரெண்டையும் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு லிங்காக இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயையும் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் ஒரு வெரிஃபைடு ப்ரொஃபைலாக மாறிடும். இந்த மாதிரி நிறைய வெரிஃபைடான யூசர்ஸ் தான் இந்த அப்ளிகேஷனில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னால் இந்த வெரிஃபிகேஷன் பேட்சை வாங்க முடியல. அது ஏன் அப்படிங்கிறத வீடியோட எண்டில் சொல்கிறேன். அப்புறம் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதோட இன்டர்ஃபேஸை ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமோட இன்டர்ஃபேஸை மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன் மாதிரியே இந்த அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ்லையும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்களால் ட்ரெண்டிங் போஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். அதோட மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் எப்படி ஒருத்தங்களோட யூசர் ஐடியை சர்ச் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன்லையும் ஒருத்தங்களோட யூசர் ஐடியை சர்ச் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்க முடியும். மெசேஜ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி எப்படி உங்கள் காண்டாக்டில் இருக்கக்கூடிய வேறு யாரெல்லாம் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணிக்க முடியுமோ அதே மாதிரி இந்த PEPUL ஆப்பை யூஸ் பண்ணி உங்கள் காண்டாக்டில் இருக்கக்கூடிய வேறு யாரெல்லாம் இந்த PEPUL ஆப்பை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணிக்க முடியும். இந்த PEPUL ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸை நான் உங்களுக்கு காமிக்காமல் இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா இந்த அப்ளிகேஷனில் உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கவும் முடியாது, ஸ்க்ரீனை ரெக்கார்டும் பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூசராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்னன்னா இன்ஸ்டாகிராமில் திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. நம்மளை அந்த ஆப்பை ஓப்பன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அனுப்பிச்ச நோட்டிஃபிகேஷன் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷனை கேட்டகரி வைஸ் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நோட்டிஃபிகேஷனோட மட்டும் இல்லாமல் மெசேஜஸையும் இதே மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மாதிரியே உங்களால் ஒரு டெக்ஸ்ட்டையோ, இமேஜையோ, ஆடியோவையோ, வீடியோவையோ போஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் நீங்கள் போஸ்ட் பண்ணுற ஃபைல் 64 MBக்கும் கம்மியாக இருக்கணும். நீங்கள் அப்படி போஸ்ட் பண்ணும்போது வேற ஒருத்தரோட கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணி இந்த அப்ளிகேஷனில் போஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டை உங்களால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை உடனே கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு சம்பாதிக்க முடியுமோ அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கும் மானிட்டைசேஷனுக்கான ஆப்ஷனை ஃபியூச்சரில் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் இப்போ தான் டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட்டும் சீக்கிரமாக ரீச் ஆகும். அப்புறம் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லலாம் ஒரு சில போஸ்டோட கமெண்ட்ஸை பார்த்தாலே ரணகலமாக இருக்கும். அவ்வளோ மோசமான வார்த்தைகளை அந்த கமெண்ட்ஸில் பார்க்கலாம். ஆனால் அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஃபில்டர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி இந்த PEPUL ஆப்பில் சொல்லியிருக்காங்க. அடப்போங்க ப்ரோ, நீங்கள் வேற ஆல்ரெடி ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஸ்னாப்சாட் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த அப்ளிகேஷன் டெவலப் ஆயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணி 4 மாதத்தில் 1 மில்லியன் டவுன்லோட்ஸை ரீச் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையுமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை ஒரு தடவையாச்சும் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ரெக்கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் சீக்கிரமாக டெவலப் ஆயிடும். இப்படி எல்லாமே பாசிட்டிவாக பேசிட்டு இருந்தா பெய்டு ப்ரொமோஷன் மாதிரி இருக்கும்ல. அதனால நான் இந்த அப்ளிகேஷனில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வெரிஃபிகேஷன் பேட்சை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது என்னோட மொபைல் நம்பர் ஆதார் கார்டோட லிங்க் ஆகாத காரணத்தினால என்னால் அந்த வெரிஃபிகேஷன் பேட்சை வாங்க முடியல. இதுக்கு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் இப்போ தான் டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு சில பக்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இது எல்லாத்துக்குமே மேலே இந்த மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை ஸ்டார்டிங்கில் ரன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். அதுக்கப்புறமா நிறைய யூசர் வரும்போது இந்த அப்ளிகேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கே நிறைய அமௌண்ட்டை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே இப்போ இருக்கக்கூடிய ப்ரைவேசியோட இவங்க எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் தெரியுது. அப்படி சேஃபாகவே இல்லைன்னு வச்சுப்போம். இந்த திருட்டு பை ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த PEPUL ஆப்பை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு தமிழ்நாட்டின் தயாரிப்பு அப்படிங்கிறதுனால இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். இப்படி பார்த்தா